நம்ம எல்லாரும் பழங்கள் சாப்பிட்றோம். அந்த பழங்களை சரியான முறையில் சாப்பிட்றோமா அப்படிங்கிறத யோசிச்சு பார்க்கணும். பழங்கள் நல்லது தான், ஆனால் அதை சரியான முறையில் சாப்பிட வேண்டியது கட்டாயம் அப்படிங்கிறத முதல்ல புரிஞ்சுக்கணும். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம பண்ணுற தப்பு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முழு பழமாக சாப்பிடாம அதை ஜூஸாக கன்வெர்ட் பண்ணி சாப்பிட்றது. ஸோ ஜூஸாக நீங்கள் சாப்பிடும்போது அதில் இருக்கக்கூடிய நார்சத்தினுடைய அளவுகள் குறையலாம், மற்ற மைக்ரோ நியூட்ரியன்ஸும் குறையிறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்குது. ஸோ அதனால் முழு பழமாக சாப்பிட்றத ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸாக வச்சுக்கோங்க. ரெண்டாவது நம்ம பண்ணுற மிஸ்டேக் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இயற்கையாகவே பழத்திற்கு இனிப்பு சுவை அப்படிங்கிறது இருக்குது. அந்த பழத்துக்கு மேலே எக்ஸ்ட்ரா நீங்கள் சுகர் ஆட் பண்ணுறது, தேன் ஆட் பண்ணுறது, இல்லை சால்ட் ஆட் பண்ணி சாப்பிட்றது, இது எல்லாம் தேவையில்லாத விஷயங்கள். ஸோ பழத்தை பழமாக சாப்பிட்டீங்க அப்படின்னாலே போதுமானதாக இருக்கும். மூணாவது நீங்கள் பண்ணுற மிஸ்டேக் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரே நேரத்தில் அதிக அளவு பழங்களை சாப்பிட்றது. பழம் நல்லது தான், பட் அதுலேயும் உங்களுக்கு கார்போஹைட்ரேட்ஸ் இருக்குது, கலோரியும் இருக்குது. ஸோ லோ கலோரியாகவே இருந்தாலுமே கூட ஒரே நேரங்களில் அதிக பழங்களை, இன்னும் ஒரு சிலர் பார்த்தீங்கன்னா ஒரே நேரங்களில் நிறைய மிக்ஸ்ட் ஆஃப் ஃப்ரூட்ஸை அளவுக்கு அதிகமாக சாப்பிட்றது. மிக்ஸ்ட் ஆஃப் ஃப்ரூட்ஸ் அப்படிங்கிறது ரொம்ப நல்லது, பட் அளவு அப்படிங்கிறத கரெக்டாக மெயின்டைன் பண்ணணும். ஒரு வேளைக்கு நீங்கள் சாப்பிட்றீங்க அப்படின்னா ஒரு பெரிய பவுலுக்கு 1 பவுல் இல்லை 1.5 பவுல் வரைக்கும் எடுத்துக்கலாமே தவிர அதுக்கு மேலே அளவுக்கு அதிகமாக சாப்பிடணுங்கிற கட்டாயம் கிடையாது. அடுத்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சர்க்கரை நோயாளிகள் பழங்களை எடுக்கும்போது என்ன டைமில் எடுக்கணும், என்ன அளவில் எடுக்கணும், எப்போ எடுக்கணும், எப்படி எடுத்துக்கணுங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு எடுக்கணும். ஸோ பழங்கள் நல்லது தான், பட் பழங்களை எந்த டைமில் எப்போ எப்படி சாப்பிடணும், என்ன அளவில் சாப்பிடணும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு சாப்பிட்டீங்கன்னா பழங்கள் உங்களுக்கு நல்லதை மட்டும்தான் பண்ணும்.